Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. One India outside நேயர்கள் அனைவருக்கும் அன்போட வணக்கம். Not this type of match that Indian fans want and not this type of batters that Indian fans wants. அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. ரெண்டே லைன்ல கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு கோட் மாதிரி சொல்லியாச்சு. என்ன ஒரு காரணம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்சை இந்தியன் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல. தேவையில்லாதது இது அப்படின்ற மாதிரி ஒன்று. இரண்டாவது இந்த மாதிரி ஒரு பேட்டிங் இந்தியாவுக்கு தேவையில்லாது, இந்தியன் ஃபேன்ஸுக்கும் தேவையற்றது. WTC பாயிண்ட்ஸ் டேபிளையும் அதோட நிலைமையும் பார்த்து இப்படி ஆடுறாங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். சரி, இந்த வீடியோ முழுக்க வந்து ஒரு லிட்டில் பிட் லைக் ஒரு அடி மாதிரி டீம் இந்தியா பேட்டர்களுக்கு அண்ட் டீம் இந்தியாவுக்குமே வச்சுக்கோங்களேன், டீம் இந்தியா அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஸோ முதல்ல வந்து எடுத்தோடனே நான் சரி ப்ரைஸ் பண்ணிடுறோம், அதுதான் நல்லது. ஸோ KL ராகுல் மனுஷனை வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இவர் வந்து எதுக்குடா எடுக்கிறீங்க அப்படின்னு. பட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண அப்போ வந்து நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அது ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, அது மேபி கண்ணில் பட்டிருந்தா பாருங்கள். அதில் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, KL ராகுல் பொறுத்த வரைக்கும் செனா கண்ட்ரீஸில் அவருக்கு இருக்கிற ஆவரேஜ் தனித்துவமானது மற்ற பேட்டர்களை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் கில்லி மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ அதனால் அந்த இடத்துல இறக்காமல் வேற ஒரு இடத்துல இறக்குனாங்க அப்படின்னா அது லிட்டில் பிட் லைக் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். பட் ஆனால் இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா அது எப்படின்றது தெரியல. இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது, KL ராகுல் ஓப்பனராக உள்ளே வந்தார் அப்படின்னா சீரியஸாக இந்த சீரீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து KL ராகுல் பேசப்படுவார்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன். கன்ஃபார்மாக நடந்தது. கன்ஃபார்ம்லாம் இல்லை, நடந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்குமே KL ராகுலோட இன்னிங்ஸ் தனித்துவமாக இருக்குது. எல்லாருமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கிற அந்த பேஷன்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி, மழை வருது போகுது, டீம் இந்தியா பேட்டர்கள் உள்ளே வராங்க போகிறாங்க, பவுலர்கள் உள்ளே வராங்க போகிறாங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியா ஒரு சைடில் வந்து விக்கெட் வரிசையாக போயிட்டே இருக்கும்போது நீ மட்டும் எப்படி என்ன நினச்சி நின்று ஆடுற அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்களுமே வந்து KL ராகுலை ப்ரைஸ் பண்ணுறதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. காரணம் வந்து அந்த ஒரு 2 பர்டிகுலர் இன்னிங்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சான்ஸ் கிடைச்சாலுமே அதுக்கு அடுத்து வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயமும் இருக்குது. ரோஹித் சர்மா வந்து ஓகே மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ், ஹேண்ட்ஸ் ஆஃப் எல்லாமே, ஏன்னா அவரோட பொசிஷனை வந்து விட்டு கொடுத்ததுக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து அந்த கீழே இறங்கினது அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நான் செல்ஃப்லெஸ் கேப்டன் அப்படின்ற ஒரு விதத்தில் டீமுக்கு நல்ல விதத்தில் பண்ணார். பட் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது அகைன் அண்ட் அகைன் ஒரு சின்ன ட்ராபேக்காக அவருக்கு ஒரு பேக் ஃபயராக ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இதை ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இந்தியா பேட்டர்கள் மாதிரி செயல்படலை. எக்ஸப்ட் KL ராகுல், அவர் வந்து பேட்டருக்கு தான் வருவார், அது ஒரு விஷயம். ஜடேஜா ஆல்ரவுண்டரில் வருவார், அது வேற ஒரு விஷயம். இந்தியா பவுலர்கள் முழுக்க இந்த சீரீஸில் வந்து இன்னும் டாமினேட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது பேட்டர்களை விட. ஏன்னா பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு டெஸ்ட்டில் 100 அடிச்சா 150 அடிச்சாரா, சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கடுத்து இந்த வாயின்னு ஒன்று இருக்குதே, வாய், அதை வந்து சும்மா இருந்திருக்கலாம்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்க்கை நிப்பாட்டுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கடுத்து மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பாக இன்னும் டாமினேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பேட்டர்கள் ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக விழுந்ததை விட பேட் கமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக விழுந்தது தான் வந்து இப்போ லிஸ்ட்டு பெருசாக போகுது. நீங்கள் வந்து ஒரு பேட் கமின்ஸாக இருக்கட்டும் விழுந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜாஸ் ஏஷ்வலாக இருக்கட்டும் விழுந்திருக்கிறாங்க. அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து 2-3 பேர் தான் சிக்கியிருக்காங்க, டாப் 3 மட்டும்தான் சிக்கியிருக்காங்க மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் வந்து நடுவில் ஏதோ மாயாஜாலம் பண்ணி மனுஷன் விக்கெட் எடுத்துடுறாரு, எப்படின்னே தெரியல. போன டெஸ்ட் அடிலைட் பிங்க் பாலில் பவுன்சர் செட்டப்பு, மொதல் பால் போட்டார் மாட்டலை, 2வது பால் போட்டாங்க லைட்டாக எட்ஜாச்சு, சும்மா கீழே விழுந்துருச்சு. ஆனால் 3வது பால் போட்டார், சொல்லி வச்சா மாதிரி அடுத்தடுத்த ஓவர்களில் பவுன்சர் மட்டுமே யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் பேட் கமின்ஸ் கிட்ட வந்து. கேப்டன்ஸ், நான் ஏன் இவ்வளோ பெரிய கேப்டனாக இருக்கிறேன், ஆஸ்திரேலியா மாதிரி டீம் வந்து ஏன் நான் அப்படி வழி நடத்துகிறேன் அப்படின்றத வந்து அகைன் ப்ரூவ் பண்ண வச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்க வந்து KL ராகுல் இப்போ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆகாஷ்தீப் பும்ராவுமே வந்து ஆடிட்டு இருக்கிறபோது வந்து டக்அவுட்ல வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமையாக நினச்சின்னு ஆடுங்க, அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்தியா பேட்டர்கள் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாலோ ஆனுக்கு எதுக்கியா இவ்வளோ கத்து, என்னமோ உலகக்கோப்பை ஜெயிச்சது மாதிரி அப்படி ஒரு செலிப்ரேஷன் சீரியஸ்லி ஒத்துக்கிறேன். ஸ்டில் இந்தியா வந்து இன்னும் மேட்ச்குள்ளே இருக்கிறாங்க, அதை வேணால் ஒத்துக்கிறேன். ஃபாலோ ஆன் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து
முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதை வேணால் ஒத்துக்கிறேன் 100க்கு 100. பட் ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் தேவையா? ஒரு ஒன்ஸ் லெஜண்ட் மேன் ஒன்ஸ் வைஸ் மேன் செட் தட் என்ன சொல்கிறது, ஆஸ்திரேலியா முன்னாடி யாருமே செலிப்ரேட் பண்ணாதீங்க, இன்னும் மேட்ச் முடியலை அப்படின்ற மாதிரி சொன்னார். வேற யார்? MS தோனியா 2007 உலகக்கோப்பையில். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவில் செமியில் போய் அடிப்பாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய செமிஃபைனல் ஸ்டேஜ்லேயே வந்து அப்போ தான் ஆரம்பகட்ட காலத்தில் ஒரு கேப்டன்ஷிப்பாக உள்ளே வராரு. அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து எதுவுமே அலட்டிக்காமல் அமைதியாக போன தோனி எங்கே, ஃபாலோவானுக்கு ஒட்டுமொத்தமாக குதித்த நம்ம இந்தியன் டீம் எங்கே, கரண்ட் இந்தியன் டீம் எங்கே அப்படின்ற மாதிரி. அது முக்கியமாக டகோட்டில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, கௌதம் கம்பீர் எல்லாரும் தான் இருந்தாங்க. இப்போ 3 பேருமே தான் வச்சு ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸு. நீங்கள் வந்து பேட்டிங்கே ஆடலை, கேப்டன்சியும் ரோஹித் சர்மா உருப்படியாக பண்ணல அப்படின்றப்போ வந்து கௌதம் கம்பீர் கோச்சா என்ன பண்ணாருன்னு தெரில அப்படின்னு வேறு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் குதிக்கிறீங்க ஒரு ஃபாலோவானுக்கு? அது வந்து எக்கச்சக்கமான பேர் ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க. ஸோ இதனாலே வந்து இப்போ அடுத்து Day 4 முடிஞ்சிருச்சா, Day 5ல என்ன மாதிரியான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல. இப்போ இந்தியா மழை வந்து கெடுத்துருச்சு, அது வேற விஷயம். இவங்க 2 பேர் அவுட் ஆகிட்டானாலும் இதுக்கடுத்து அடுத்து ஒரு 90 ஓவர் ஒரு நாளைக்கான ஒட்டுமொத்த பேக் இருக்குது. இது ஆஸ்திரேலியா வின்னிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு WTCயோட ஃபைனல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக், ஒரு கேள்விக்குறியாயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட மழை வந்து ஆஸ்திரேலியாவோட விக்டரியை கெடுக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சும்மா லைட்டாக தூரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை கவர் பண்ண வந்துட்டாங்க. ஸ்டார்க்கு வந்து என்னங்க நீங்கள் ஆனவொன்னா கவர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டாரு. எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப முக்கியம், அண்ட் அதை விட இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். காரணம் வந்து 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதனாலே வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயக்குறி இருக்குது. பார்க்கலாம் இதை வந்து இந்தியா எப்படி சரி கட்ட போகிறாங்க. 4th and 5th டெஸ்ட்லேயாவது மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ற விஷயம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஒரு இன்னைக்கான நடந்ததை ஒரு ஓவர்வியூவாக அங்கங்கே வச்சு நடந்ததை சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்ற தலைமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ நல்லவங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.